Good morning, students. Last class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா looping structures, control structures பார்த்தோம். இப்போ இந்த control structuresல ஒரு சில programs இருக்கு. அந்த control structures பேஸ் பண்ணி ஒரு 5 program இன்னைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு functions எடுக்கலாம். இந்த இதுல வார்ம் அப் எக்ஸசைஸ், அதாவது எப்படி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல போறப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும், ஆன்சர் வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா அதுக்குரிய கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே தெரியுதுல்லமா? மெசேஜ் பண்ண வேணாம், நான் மெசேஜ் பண்ணா நான் பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, இப்ப இதுல வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சீதா ஸ்டார்ட்ஸ் வித் a warm up exercise. She tries to write a program to print the numbers from 1 to n using from 1 to n using for loop. Can you please help her out? So இது என்ன இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து கவுண்ட் பண்றதுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வார்ம் அப் எக்ஸசைஸ் 1 அந்த மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இல்லையா? அதாவது நம்ம கொடுத்துருக்கிறத 1 to 5 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எனக்கு பிரிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இன்புட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்டிஜர். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து இன்டிஜரா இருக்கணும். நம்பர்ஸ் வந்து செப்பரேட்டட் பை a single space. 1க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் 2 இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணணும். there is a trailing space at the end. லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா விடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு கண்டிஷன். ஓகே, சோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு எனக்கு அவுட்புட் வந்து என்ன வேணும்? நமக்கு இது வேணும், இந்த அவுட்புட் ஜெனரேட் பண்ணணும். சோ 5ன்னு கொடுத்தால் 1 2 3 4 5, அதாவது நமக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் வரிசையா டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம அடிக்கடி எழுதுற ப்ரோக்ராம் தான், இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இதுல வந்து நான் பைத்தானுக்குள்ள போய் அந்த எழுதக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுக்கும் போது ப்ரோக்ராம் எழுத தெரியணும். இதுல ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். சரியா? அதாவது நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறோம். 5 அப்படின்னு கொடுத்தா 1 to 5 பிரிண்ட் ஆகணும். சரியா? அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப் டு 100 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இல்ல நீ எண்ணில என்ன கொடுக்குறியோ அந்த வேல்யூ. எண்ணில நான் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறேன். இன்புட் வாங்கும் போது இன்புட் ஆஃப் என்டர் ரேஞ்ச் இன்புட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் வந்து உள்ள கொடுக்கலாம், இல்ல இந்த இதுல நம்ம கொடுக்கலாம் என்டர் ரேஞ்ச் அப்படின்னு வேல்யூ கொடுத்துட்டு ரேஞ்ச், அதாவது எது வரைக்கும். சரியா? எண்ணில இன்புட் வாங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் எண்ணில வேல்யூ இன்புட் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ கமா என் பிளஸ் 1. ஏற்கனவே ஃபார் லூப் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல என் பிளஸ், அதாவது எப்பவுமே நம்ம எண்ல வேல்யூ 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 1ல இருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கும். 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். இப்ப இங்க என்ன பண்றோம்? ஐல வேல்யூ நமக்கு 0ல இருந்து எடுக்காது. நம்ம ரேஞ்சில வந்து எடுக்கும் போது நம்ம வந்து C++ எல்லாம் படிக்கும் போது என்ன சொல்லுவோம்? 0ல இருந்து 1ல இருந்து எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்ல நம்ம ஐல வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், i = 1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபார் கோலன். இப்ப பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் அந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு ஸ்பேஸ். அதனால எண்ட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துரும். இவ்வளவுதான் ப்ரோக்ராமிங். ஸோ எண்ட்ல இன்புட் வாங்குறோம், ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ கமா என் பிளஸ் 1. இது என்ன பண்ணும் ஆக்சுவலா? இதுல ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1. சரியா? i = 1. இப்ப i = 1. எண்ணில் என்ன இருக்கு? நமக்கு 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட வேல்யூ என்னது? 5. ஸோ டிஸ்பிளே தெரியுதுன்னு நினைக்க, தெரியுதுல? பரவாயில்ல. n = 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் எண்ணில். ஃபார் ஐ இன் இது எது வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கோன்னா ஐ 1ல இருந்து 5 வரைக்கும், 6 வரைக்கும் எடுத்துக்கணும். n + 1
n-ல ஏற்கனவே 5 இருக்கு. 5 plus 1 6. அதாவது ஐயோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் 6 வரைக்கும். ஐ இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஐ லெஸ் தேன் 6 ஆன் செக் பண்ணும் கண்டிஷன். ஐல வேல்யூ என்னது 1. 1 லெஸ் தேன் 6 ஆ எக்ஸ் கண்டிஷன் ட்ரூனோன்னு அந்த 1 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே. ஸோ அடுத்தது ஐ பிளஸ் பிளஸ் ரேஞ்சில் வந்து அப்படியே வந்து இங்க இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பார்ட் கொடுக்கல அப்படின்னா ஆக்சுவலா ரேஞ்சில் ஸ்டார்ட் வேல்யூ கண்டிஷன் அதாவது இன்க்ரிமெண்ட் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்ல வந்து இந்த ஸ்டெப் வேல்யூ கொடுப்போம். அதாவது ஸ்டாப் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன் ஸ்டார்ட் வேல்யூ, இந்த பொசிஷன் வந்து நம்ம வந்து ஸ்டாப் வேல்யூ, அடுத்த பொசிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு கொடுக்கும். 3 இது இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஸ்டெப் வேல்யூன்னு போட்டிருப்போம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ தான் ஸ்டெப் வேல்யூ. ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் இதுதான் வந்து ரேஞ்சோட இது. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ரேஞ்ச் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் வர மாட்டேங்குதுல. ஸோ இதுல வந்து ஐல வந்து ஸ்டார்ட் இது ஸ்டார்டிங் பொசிஷன், அடுத்ததுல ஸ்டாப் பொசிஷன், நெக்ஸ்ட்ல வந்து ஸ்டெப் பொசிஷன். இந்த ஸ்டெப் கொடுக்கலன்னா 1 by 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து 1 பிரிண்ட் ஆயிரும். அடுத்த ரவுண்டு போறப்ப ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 less than 6 ஆ எஸ் கண்டிஷன் ட்ரூனோன்னு 2 பிரிண்ட் ஆகுது. தென் 2 plus 1 ஐ பிளஸ் 1 2 plus 1 3 3 less than 6 ஆன்னு செக் பண்ணும். எஸ் கண்டிஷன் ட்ரூனோன்னு அந்த 3 பிரிண்ட் ஆயிடும். சரியா? அதே மாதிரி 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், 5 less than 6 வரும்போது 6 less than 6 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், அந்த லூப்பிங்கை விட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து நமக்கு ப்ரோக்ராமிங். சரியா? இப்ப இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். ஃபைலை சேவ் பண்றேன். ஃபைல் மெனுல போய் சேவ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், .py கொடுத்து சேவ் பண்ணணும். புதுசா வர்றவனுக்கு வந்து தெரியாதுங்கிறனால திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுல வந்து ப்ராப்ளம் நம்பர் 1.py அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரன் மாடியூல் என்டர் ரேஞ்ச் கேக்குதா? இப்ப நான் 5ல கொடுத்துருக்கேன். என்டர் பண்ணா இப்ப என்ன எரர் காமிக்குது, ஃபார் I in range I, n+1 I is not defined ன்னு காமிக்குது. ஐல என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. சோ நம்ம இங்க என்ன பண்ணணும், I is equal to 1. ஃபைல் சேவ். ஓகே. ஃபைல் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றீங்க. இப்போ ரேஞ்ச் 5 வந்துருச்சு ஆன்சர். ஓகேயா? சோ எப்படி எழுதி இருக்கோம் தெரியுதா? இதை நோட் பண்ணிக்கோ. n is equal to அந்த சம்ம வந்து நான் வந்து இந்த வெறும் ப்ரோக்ராம் மட்டும் வந்து நான் அனுப்பி விடுறேன். உனக்கு சம்ம மட்டும் எழுதிக்கோ, ஆன்சரை மட்டும் எழுதிக்கோ, சம் வந்து அனுப்பி விடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னது இது? ஸோ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்றோம். ஸோ இங்க நோட் பண்ணிக்கோ. பிரிண்டிங் நேச்சுரல் நம்பர் அப் டு n. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபைல்ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இதுதான், இப்படிதான் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் a program to generate the first n terms in series. நம்ம வந்து ஃபிபனாசி சீரிஸ் படிச்சிருக்கோம். அதுல எப்படின்னா 0, 1, 1, 2, 3, 5 இதே மாதிரி வந்து அது ஃபிபனாசி சீரிஸ் இல்லையா? இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் a program to generate n terms in the given series அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல 1, 4, 9, 16, 25 இது என்ன ஃபார்மேட்னு யாராவது சொல்ல முடியுமா? இது எப்படி இன்கிரிமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமாப்பா? கௌதம் இருக்கியா? MR கௌதம் சொல்ல முடியுமா? பிளான் பண்ண முடியலையா? 1 ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் பண்ணிருக்காங்க? நம்பர்ஸ் 1, 4, 9 எப்படி வந்திருக்கு மிஸ்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணு. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4
வெரி குட். அப்ப ஸ்கொயர் ஆஃப் தட் கிவன் நம்பர் இல்லையா? சோ நம்ம வரிசையா கொடுக்கறதுல ஸ்கொயர். இப்ப இதுக்கு யாராவது எழுத முடியுமா? கோடிங் எழுதலாமா? அதாவது எனக்கு சாம்பிள் அவுட்புட் 7 கொடுத்தா 7 வரைக்கும் வரணும். எனக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இன்புட் வந்து இன்புட் கன்சிஸ்ட் ஆஃப் a single integer, output consists of the terms in series separated by a blank space. அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து சாம்பிள் இன்புட் வந்து 7 அப்படி நம்ம கொடுத்திருக்கறனால 7 நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோ. இப்ப இதுக்கு வந்து கோடிங் எழுதணும். இதுக்கு கோடிங் எழுதலாமா? செகண்ட் இதுக்கு கோடிங் எழுதலாம். ஃபைல்ல நியூ. சோ நான் சொல்லும் போதே எழுதிட்டே வந்துரு. செகண்ட் நம்பர் printing the series 1, 4, 9, 16, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குறோம். இன்புட் enter the range. ஆனா ரேஞ்ச் தெரிஞ்சாதான் நம்மளால அது பண்ண முடியும். enter the range for I ஓட வேல்யூ I is equal to 1 ன்னு வச்சுக்குவோம். for அதே மாதிரி தான் for I in range of n up to அந்த 7 வரைக்கும்ங்கறப்ப நமக்கு வந்து எப்படி வரும்? 1 ல இருந்து பிகின் பண்ணோம்னா 10 வருதான்னு பார்ப்போம். print பண்ணும்போது I plus 1 இங்க I plus 1 கொடுத்துறோம். so I plus 1 into 2. அப்ப I ஓட வேல்யூ என்னவா வச்சிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் 0வா வச்சுக்குவோம். அப்பதான் வந்து என்ன ஆகும் நமக்கு? I plus 1 இங்க பண்ணும்போது ஈஸியா வரும். ஓகே, கமா n is equal to ப்ரோக்ராமிங்கை பொறுத்து நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதுதான் கோடிங். ஸோ ஐயோட வேல்யூ 0 இருக்கு. ஃபர்ஸ்ட் 0 இன் ரேஞ்ச் ஆஃப் n வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 1 plus 1 சாரி 0 plus 1 1 ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணும். அடுத்த ரவுண்டு போறப்ப 2 ஆகும். ஐயோட வேல்யூ 1 மாறும். இங்க வந்து 1 plus 1 வரும்போது 2 ஸ்கொயரா மாறும். அடுத்தது திரும்ப I plus plus பண்ணும்போது ஐயோட வேல்யூ நமக்கு வந்து 2 மாறும். 2 plus 1 3 ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி அப் டு நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ அது வரைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? இப்போ அதில் பைத்தான் ப்ரோக்ராமில் நான் பிரிண்ட் பண்ணும்போது pr2.py அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ரன். ஸோ 7 பிரிண்ட் ஆயிருக்கா? 1, 4, 9, 16 எத்தனை? 4, 5, 6, 7 டேர்ம்ஸ் இருக்கா? 7 டேர்ம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்கிற எப்படி சீரீஸ் கொடுத்தாலும் நம்ம C++ல எழுதுறதை விட பைத்தான்ல எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இம்ரான் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கோடிங் எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ரைட் எ ப்ரோக்ராம் டு ஜெனரேட் த கிவன் பேட்டர்ன். ஸோ கிவன் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து CSKன்னு வரணும். அதுக்கப்புறம் வந்து C 2 times, S 2 times, K 2 times, அதுக்கப்புறம் 3 times. நம்ம சாம்பிள் வந்து 4 அப்படின்னு நம்ம கொடுத்தால் 4, அதாவது லாஸ்ட்ல 4 வரைக்கும் வரணும். இப்போ சப்போஸ் 5 கொடுத்தா 5 times C, 5 times S, 5 times K வர்ற மாதிரி இந்த ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்படி பிரிண்ட் ஆகணும். சாம்பிள்ல 4ன்னு கொடுத்தா இப்படி வரணும். சப்போஸ் சாம்பிள்ல 5ன்னு கொடுத்தா அடுத்த லைன் 5 times வர்ற மாதிரி இங்க கீழே வந்து வரும். ஸோ இது மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் எப்படி எழுதலாம்? ஸோ இது வந்து மற்ற லாங்குவேஜ்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இங்க பாருங்க, நம்ம எழுதுறதே ரொம்ப ஈஸியா எழுதிருக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இது ஏற்கனவே வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது வந்து லிஸ்ட்ல நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுல வந்து கேப்ஸ்ல கொடுத்துக்கணும்னா கேப் லெட்டர்ல வரும், ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தா ஸ்மால் லெட்டர்ல வரும். இப்போ நான் கேப்ஸ்லயே கொடுத்துறேன்.
டீம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல இருந்து இன்புட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் வந்து நம்ம எடுக்க போறோம் எவ்வளவு நம்பர் வரைக்கும் அப்படின்னு. இந்த ரேஞ்சு கொடுக்காமலும் இருக்கலாம். நம்ம I வந்து 0 for I in range of n, 0, -1 or letter in T or J in range of n, I -1, -1. இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். லெட்டர் end is equal to space, அதாவது ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து ஜேயோட பிரிண்ட். இதை வந்து சேவ் பண்ணுறோம். இது வந்து ப்ரோக்ராம் 3. வந்துருக்கா? என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம்? 4 டைம்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனா நம்ம பிரிண்ட் பண்ணது தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கோம். அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சிஎஸ்கேன்றது ஒரே லைன்ல வரணும். தப்பு என்னன்னா, அதாவது இங்க பிரிண்ட் ஆனோம்னா இங்க வருது. அப்ப நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுக்கணும்? அதாவது இந்த ஃபார் லூப்ல இருந்து இங்க கொடுக்கணும். கொடுத்தா கரெக்டா வரும். ஸோ 2 தடவை இப்படி நம்ம இதுல இன்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ புரியுதா? இப்போ ஆக்சுவலா இதை வந்து என்ன பண்ணிருக்கோம்? டீம்ல சிஎஸ்கே அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். எத்தனை எலிமெண்ட்? சிஎஸ்கே அப்படின்னு. இப்போ ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். ரேஞ்சில் வந்து நான் வந்து 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ 4னா நமக்கு வந்து லாஸ்டா பிரிண்ட் பண்ணும்போது 4 டைம் சி, 4 டைம் எஸ், 4 டைம் கே வரணும். ஐல வேல்யூ 0, ஐல ஸ்டார்டிங் வேல்யூ 0. இப்போ வந்து என்ன ஸ்டார்ட் வேல்யூ என்னது? நமக்கு என்னன்னு அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் வேல்யூ வந்து என். அதுக்கப்புறம் வந்து அந்த 0 கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் வேல்யூ -1 வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ பின்னாடி இருந்து 1 by 1 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது ஐல வேல்யூ. அப்போ ஐல வந்து 3 டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ல வந்து நமக்கு 3 லாஸ்ட்ல இருந்து எடுத்து. யார் எக்ஸ்பிளைன் பண்றத? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சாய் ரிஷி, நான் கோடிங் கொடுத்துட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? நான் எவ்ரி டைம் நானே சொல்லிட்டு இருக்க வேணாம், நீங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இந்த கோடிங் கொடுத்தாச்சு. அதாவது சிஎஸ்கே அப்படிங்கிற அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐங்கிறது ஒரு லூப்பிங் வந்து இன்னர் லூப்பிங் எழுதியிருக்கோம். ஐ எல்டிஆர் ஜேன்னு சொல்லி. சரியா? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனிபடி? யாராவது பண்ண முடியுமாப்பா? எனிபடி? சரி, நோட் பண்ணிக்கோ.
இந்த கோடிங்க நோட் பண்ணிக்கோ. கடைசியில யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நோட் பண்ணிட்டீங்களா? யாருப்பா சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன். நீங்க எனக்கு போட்டு, இதுதான் அசைன்மெண்ட்ஸ் இனிமே. இது வந்து ஸ்கூல்ல கொடுக்குற அசைன்மெண்ட், நான் கொடுக்குற அசைன்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட் அசைன்மெண்ட் கிடையாது. இந்த அசைன்மெண்ட், இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் கொடுப்பேன் உனக்கு, நீ அதை பண்ணணும். ஓகே அப்பா? நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாமா? நெக்ஸ்ட் லெசனுக்கு போலாமா? நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியாம நம்மளால வேற ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே போட முடியாது. ஸோ தயவு செஞ்சு கொடுக்குற ப்ராப்ளத்தை காப்பி பண்ணாம சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு எப்படி பண்ணணுங்கிறத, இல்ல டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சும்மா வந்து படம் பார்க்குற மாதிரி கிளாஸை கவனிக்காதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ், பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது மெயினா நம்ம சொல்லும் போது என்ன, ஸோ இட் இஸ் a named blocks of code that are designed to do specific job. அதாவது திரும்ப திரும்ப ஒரு வேலையை நம்ம ரிப்பீட்டடா செய்யும் போது அதை தனியா வச்சு அதுல மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி அதை மட்டும் வந்து கேட்கிறப்ப அதை எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம பொதுவா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு பொருள் அடிக்கடி தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். அதை என்ன பண்ணுவோம், தனியா ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்குவோம். அப்ப தனியா ஃபோல்டர்ல போட்டு வைக்கும் போது நம்மளால ஈஸியா அதுல இருந்து எடுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது பிளாக்ஸ் ஆஃப் கோட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. that are designed to do specific job. ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்றதுக்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதை தனியா ஒரு பிளாக்ல நம்ம எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். So when you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. So நம்ம அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சோம்னா, இப்போ நம்ம வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல ஜென்ரலாவே வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடி, இதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம், ஏற்கனவே பைத்தான்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ திரும்ப திரும்ப ஒரு டாஸ்க் தேவைப்படும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்து அதை கால் பண்ணுவோம். ஸோ when you want to perform a particular task that you have defined in a function, you call the name of the function responsible for it. Okay, if you need to perform that task multiple times throughout your program, you don't need to type all the code for the same task again and again. இல்லையா? நம்ம ஒரே மாதிரி டாஸ்க் திரும்ப திரும்ப தேவைப்படும் போது ஒரு ப்ரோக்ராம்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்றதே நான் திரும்ப திரும்ப அந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணாம இருக்கலாம், அதை வந்து திரும்ப திரும்ப அந்த நம்பர் எழுதாம, அந்த கோடிங் எழுதாம ஒரு ஃபங்க்ஷனா எழுதி வச்சுட்டோம்னா தேவைப்படுற இடத்துல அந்த பேரை மட்டும் வச்சு கால் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். ஓகே, அதுதான் சொல்றாங்க. இஃப் யூ நீட் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரோக்ராம், you don't need to type all the code for the same task again and again. You just call the function dedicated to handling the task, and the call tells Python to run the code inside the function. அதாவது இந்த கோட இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீ ஒர்க் பண்ணு அப்படின்றத பைத்தான்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது காமன், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? You will find that using functions make your program easier to write, read, test and fix errors. So இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, அட்வான்டேஜஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ்ல? It avoids repetition and makes high degree of code reusing. So இதனோட மெயின் யூஸே ரீயூசிங் தான். திரும்ப திரும்ப நம்ம இது பண்றதுனால ரிப்பீட்டடா நம்ம எழுதாம ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழ்ல வந்து மார்க், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா தமிழுக்கு தனியா ஆவரேஜ், இங்கிலீஷுக்கு தனியா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடிங், அதுக்கப்புறம் வந்து மேத்ஸுக்கு ஆவரேஜ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குமே ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணாம ஆவரேஜ் கண்டுபிடிக்காம தனியா வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டு ஆவரேஜ் என்ன பண்ணும், ஜென்ரலா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை தட் நம்பர் ஆஃப் எத்தனை இது இருக்கோ அதனால டிவைட் பண்ணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்ப நம்ம அதை திரும்ப திரும்ப அந்த வேலையை ஒரே இடத்துல அந்த ப்ரோக்ராம்ல நிறைய இடத்துல நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணாம, அந்த ரெப்படிஷன் பண்ணாம ஒன்ஸ் எழுதி வச்சுட்டு தேவைப்படுறப்ப ரீயூஸ் பண்ணணும். அதுதான். It avoids repetition and makes high degree of code reusing. Second one, it provides better modularity for your application. ஸோ கண்டிப்பா வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்து சைஸ் குறையும். ஸோ மாடுலாரிட்டி கிடைக்கும் நமக்கு. அந்த ஒரு மாடியூலோட பர்டிகுலரா அதுல எரர் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா எரரை மட்டும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல காமிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம போய் ஃபுல்லா என்டையரா நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். So functions are nothing but a group of related statements that perform a specific task. Clear? What are functions? Functions are nothing but a group of related statements. நம்ம எழுதக்கூடிய சாதாரணமா எழுதக்கூடிய பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம குரூப்பா ஒரு பெர்ஃபார்ம் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம எழுதக்கூடிய ஒரு கோடிங்கை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் மூணு டைப் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர்னா யாரு, நம்ம. ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் வந்து நமக்கு தேவையான மாதிரி அந்த இதை எழுதுறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏற்கனவே அந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இன்புட், print, இது எல்லாமே built-in functions. Third one, lambda functions. இந்த lambda functions பின்னாடி பார்ப்போம். Fourth one, recursion function. நமக்கு தெரியும் lambda function. இப்ப நம்ம வந்து அன்னைக்கெல்லாம் lambda function பத்தி ரொம்ப டீப்பா பார்க்கலாம். பட் lambda function லாஸ்ட்ல பார்ப்போம். அது 3 டைப்ஸ் சொன்னேன் நான். user defined, built-in, recursion. பட் இங்க சொல்லும் போது lambdaன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன்னா நமக்கு தெரியும், ரிப்பீட்டடா ஒரே ஆப்ரேஷன் பண்றத ரெப்படிட்டிவா பண்றது, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஆப்ரேஷன் ரிப்பீட்டடா பண்றத ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல 4 டைப் இருக்கு. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், லாஸ்ட் ஒன் இஸ் ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுல 1 by 1 நம்ம பார்க்க போறோம். இப்போ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் functions defined by the users themselves. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன் அப்படின்னா நான் டிஃபைன் பண்றது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். built-in functions, so functions that are inbuilt in Python. பைத்தானுக்குள்ளேயே வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடியது built-in. lambda functions, so functions that are anonymous, unnamed function தான் நம்ம என்ன சொல்றோம்,
lambda functions அப்படின்னு சொல்றோம். Unnamed functions are called lambda functions. Last one, recursive function. So functions that are inbuilt within Python. இதுவுமே வந்து inbuilt வந்து இருக்கலாம். ஆனா நம்ம வந்து inbuilt மாதிரி நம்ம அந்த repetitive of functions are called recursive function, not inbuilt. Repetitive of functions are called recursive functions. இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா எப்படி அதை டிஃபைன் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் பி டிஃபைன் டு கிரியேட் அண்ட் யூஸ் சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி. என்ன அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? There are many built-in functions that comes with the language Python. So print function பார்த்தோம். But you can also define your own function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When defining functions, there are multiple things that need to be noted. என்ன மாதிரியான multiple? Functions blocks within begin with a keyword def. So இந்த keyword பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரணும்? இந்த keyword பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த defங்கிற keyword யூஸ் பண்ணி தான் நமக்கு function எழுதணும். So by function name and parenthesis இருக்கும். defங்கிற இந்த இதை வச்சு தான் நம்ம எழுத போறோம். ஓகே, next. Function blocks begins with the keyword def followed by function name and parenthesis. Any input parameters or arguments should be placed within these parentheses when you define a function. The code block always come after a colon. So இதெல்லாம் என்னன்றத இப்போ இதுல இருக்கிறது என்னன்றத நான் வந்து just explain பண்றேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் பைத்தான் கீவேர்ட் should not be used. அது எல்லாத்துலயுமே பொது. ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னா பைத்தான் கீவேர்டா இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் என்ன வரும்? டெஃப்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஃப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டெஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட் வேணா பேராமீட்டர் 1 எத்தனை பேராமீட்டர் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே முடிக்கும் போது இங்கே வந்து கோலன் சிம்பல் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபைனலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து டிஃபைனிங் சின்டாக்ஸ் டெஃப் ஃபங்க்ஷன் நேம். அது சரியா? இப்போ இதனோட சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், டெஃப் ஹலோ பிரிண்ட் ஹலோ பைத்தான் ரிட்டர்ன், இவ்வளோதான். ஸோ இதை வந்து எப்படி ரன் பண்ணுவோமா? ஆனால் ரன் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை அப்படியே ரன் பண்ண முடியுமா? இது எழுதிடுவோம், ஆனா இதை வந்து என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. இப்போ இது ஐடிஎல்ல போய் நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல்ல நியூ ஃபைல், இப்போ டெஃப் இதுல ஜஸ்ட் வந்து டெஃப்னு கொடுத்து நம்ம C++ல என்ன பண்ணுவோம்? C++ல என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், அதை வந்து மெயின் ப்ரோக்ராம்ல கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹலோங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், டெஃப்ங்கிறது கீவேர்ட், ஹலோங்கிறது ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் வந்து கோலன் பிரிண்ட். இப்போ நான் வந்து இதுல வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறேன். ஹலோ வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். இப்போ கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ ரிட்டர்ன். இப்போ இதை ஃபைல சேவ் பண்றேன். இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்றேன். எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? இப்போ அதை வந்து நம்ம கால் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் எழுதினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் 1 fun1.py இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இன்வேலிட் சின்டாக்ஸ். ஏன்னா ஹலோங்கிறது அதுக்கு வந்து என்னன்னே தெரியாது. அப்ப இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண, ஃபங்க்ஷன் மட்டும் எழுதி வச்சிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணல. இது என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கோம். டெஃப் ஹலோங்கிறத ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஹலோங்கிறதுல என்ன இருக்கும்? ஹலோ வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ நல் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? நல் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும்.
அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத நான் இங்கே காமிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஜஸ்ட் அடுத்ததில் வந்து கொடுக்கல. இப்போ ஜஸ்ட் வந்து ஹலோ கொடுத்து ரன் பண்ணால் ரன் ஆகுமா? இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாசிங் பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து அடுத்து வர்றதுனால ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து அந்த ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இப்போதைக்கு. இந்த ப்ரோக்ராமை டெஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் மட்டும் பண்ணியிருக்கோம். டெஃப் ஹலோ இந்த ப்ரோக்ராம் இதை டைப் பண்ணிட்டு அந்த பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ண போறோம். டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்றோம். அதோட வந்து ஒரு ஃபங்க்ஷனோட பேர் நம்மளோட யூசர் டிஃபைன்டு நேம் கொடுத்துருக்கோம். தென் கோலன் கொடுத்த பிறகு கீழே வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோம். என்ன நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன்ல பண்ண போறோமோ அதை கீழே எழுதுறோம். அவ்வளவுதான். லாஸ்டா ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் ஆர் நன். எக்ஸ்பிரஷனுங்கிறது ரிட்டர்ன் 1ன்னு கொடுக்கலாம். இல்ல என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ, ஒருவேளை சப்போஸ் வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்றோம்னா அந்த வேல்யூ கொடுக்கலாம், இல்ல எதுவுமே கொடுக்காம இருக்கலாம். அதுதான் வந்து இந்த சின்டாக்ஸ்ல. ஜஸ்ட் இதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல என்னன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ ரிட்டர்ன்ல இந்த எக்ஸ்பிரஷன் நன்னுங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள்ல தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இதனோட யூசஸ் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இட் ஹெல்ப் அஸ் டு டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். ஸோ இதனோட யூஸ் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமை வந்து டிவைட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ திஸ் மேக்ஸ் த கோட் ஈஸியர் டு மேனேஜ். இதை பண்றதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வந்து 4-5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ண சொல்றது, ஈஸியா சொல்லணும்னா நான் ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து திடீர்னு வந்து அம்மா மாவு வச்சிருக்காங்க, நீ வந்து வெங்காய தோசை கேட்குற, உடனே வந்து அம்மா வந்து அதே மாவுல இருந்து எடுத்து வெங்காய தோசை கொடுப்பாங்க இல்லையா? ஒரே ஃபங்க்ஷன், ஒரே இதுதான். ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல பிட்டா பிரிச்சு ஒரே ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி பிரிக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெங்காய தோசை பண்ணலாம், இல்லைன்னா நெய் ரோஸ்ட் பண்ணலாம். அதாவது அதுல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். நீ அந்த மாவுல வச்சு நீ ரவா தோசை அப்படின்னு கேட்டா வராது. சரியா? ஸோ உன்னால வந்து அந்த கொடுத்துருக்கிற அந்த மாடியூலை சப்டிவைட் பண்றது. ஸோ இது ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, டு டிவைட் எ ப்ரோக்ராம் இன்டு மாடியூல்ஸ். தனித்தனியா ஒரு பெரிய ப்ரோக்ராமை தனித்தனியா நம்ம மாடிஃபை பண்ணி எழுத முடியும். இப்போ அம்மா அப்படித்தானே பண்ணுவாங்க. இன்னைக்கு மாவாட்டுறோம்னா இன்னைக்கு இட்லி வைப்பாங்க, அதே மாவுல தான் நாளைக்கு தோசை ஊற்றுவாங்க இல்லையா? சப்போஸ் நீ அதுல வந்து நெய் ரோஸ்ட் கேட்டேன்னா நெய் ஊத்துனா நெய் ரோஸ்ட், இல்ல எனக்கு ஊத்தப்பம் மாதிரி வேணும்னா ஊத்தப்பம். அதுலயே நீங்க வந்து என்ன கேக்குறீங்களோ அந்த மாதிரி. ஸோ ஒரு பொருள் தான், ஆனா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாடல் டிவைட் பண்றாங்க, சப் டிவைட். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம், இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். திரும்ப ஒரே கோடை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ரீயூஸ். எவ்ரி டைம் யூ நீட் டு எக்ஸிக்யூட் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு கால் த ஃபங்க்ஷன். இது எதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் அது தேவைன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சும்மா வந்து அது வந்துடாது. இப்போ ஒருத்தரை கூப்பிட்டாதான் வருவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் கூப்பிட்ட அவரை வந்து நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாதான் வருவாங்க. அதே மாதிரி எனக்கு தேவைப்படுது வாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து. அப்போ அந்த நேமை வச்சு நம்ம கால் பண்ணணும் எவ்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எழுதியிருந்தது வந்து எழுதி மட்டும் வச்சிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிடவே இல்லை. அது கூப்பிடுறது எப்படிங்கிறது அடுத்து. Functions allows us to change functionality easy and different programmers can work on different functions. So நிறைய ப்ரோக்ராமர் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், எவ்ரி டைம் அலோவ் பண்ண ஃபங்க்ஷனல். அடுத்தது அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன். அது என்ன பேராமீட்டர்ஸ்? ஸோ இப்போ நான் வந்து எழுதியிருக்கேன், ஹலோல வந்து எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணலை. இப்போ டெஃப் ஹலோ மட்டும் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு அங்க வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வேல்யூஸை பாஸ் பண்றது தான். அதாவது டெஃப் ஃபங்க்ஷனோட நேம். இப்போ நம்ம இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்,
டெஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனோட நேம் இது வந்து யூசர் டிஃபைன் நேம். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் வந்து செப்பரேட்டட் பை கமாஸ். அதுக்கப்புறம் இங்கே செமிகோலன் வரணும். இது ஆக்சுவலாக வந்து கோலன் கிடையாது, செமிகோலன் கிடையாது, கோலன் தப்பாக கொடுத்துருக்கேன், கோலன். எக்ஸாம்பிள் பாருங்க, w ஈக்குவல் டு 3 அண்ட் h is equal to 5. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், டெஃப் ஏரியா 3,5 அப்படின்னு நம்ம எழுதிருக்கேன். ரிட்டர்ன் w, அதை ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, ரிட்டர்ன் நார்மலாக சும்மாவும் கொடுக்கலாம், எம்டியாகவும் எக்ஸ்பிரஷனாகவும் கொடுக்கலாம். இப்போ இது பண்ண என்ன பண்ணும், ரிட்டர்ன் w இன்ட்டு ஹெச் அப்படின்னா wல இருக்கிற வேல்யூ 3, ஹெச்ல இருக்கிற வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 5 இன்ட்டு 3 15 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இது நீ இது வரைக்கும் எழுதிட்ட அப்படின்னா, இப்போ நீ இது வரைக்கும் எழுதி முடிச்சிட்ட, இதை எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸிக்யூட் ஆகுமா? இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணா ஆகாது. இப்போ முதல்ல ஹலோ எழுதி வச்ச மாதிரி தான், இதுதான் கால் பண்றதுன்னு அர்த்தம். பிரிண்ட் ஏரியா ஆஃப் 3,5. ஸோ இது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும். இப்போ நான் ப்ரோக்ராம் எங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்க இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா ஒர்க் ஆகும். ஏரியா ஆஃப் 3, ஏரியா இருக்கான்னு பார்க்கும். இந்த டபிள்யூல 3 போயிடும், இந்த ஹெச்ல 5 ஸ்டோர் ஆயிடும். அப்ப ரிட்டர்ன் w இன்ட்டு ஹெச் அப்படின்னு பண்ணி ரிட்டர்ன் பண்ணி நமக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகும். எப்படி? அப்ப அந்த ப்ரோக்ராமையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா? இப்ப எப்படி கால் பண்றதுன்னு புரிஞ்சிருச்சா? வெறும் ஹலோன்னு கொடுத்தா அது கால் ஆகாது. இப்ப நான் எப்படி கொடுக்கணும், பிரிண்ட் ஃபங்க்ஷன்னாலே நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் பேரான்தசிஸ் கொடுக்கணுமா இல்லையா? ஃபைல் சேவ் ரன். சாரி, என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இதுல ஒரு ஆர்குமெண்ட் இல்லாம என்ன தப்பு தெரிஞ்சிச்சா, அதனாலதான் எரர் வருது. அப்போ நான் ஹலோ வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அது வந்துருச்சா? ஸோ ரிட்டர்ன்ல வந்து நம்ம எதுவும் கொடுக்காதனால நன்னு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன்ல நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதனால ரன்னு ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் நீ இந்த ரிட்டர்ன்ல வந்து ஹாய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நீங்க ஏதாவது வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படிதான் கால் பண்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி கால் பண்ணணும்னு தெரியுதா? அப்போ நம்ம வந்து அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் எழுதும் போது அந்த இதுல இப்போ பாருங்க, இதுல வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்ன எழுதிருக்கோம், டெஃப் ஏரியா. இப்போ இதுல வந்து வேல்யூ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் பேராமீட்டர் கிளாஸ் எக்ஸ் கமா ஒய். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு ஒய், இவ்வளவுதான். அடுத்ததுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ஏரியா கால் பண்றோம் 3,5 அப்படின்னு கால் பண்றோம். எனி வேல்யூ இப்போ வந்து 4,6 அப்படின்னு நான் கால் பண்றேன். இப்போ நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட்ல போய் ஏரியால போய் எக்ஸ்ல வந்து 4 ஸ்டோர் ஆயிடும், ஒய்ல 6 ஸ்டோர் ஆயிடும். அப்போ 4 இன்ட்டு 6 ரிட்டர்ன் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணும். 24 வந்துருச்சா? அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றோம். ஸோ இங்க இந்த வேல்யூ பாஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு தான் பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த வேல்யூ போகுது இல்லையாப்பா, இதுக்கு தான் பேராமீட்டர். இதுக்கு வந்து நம்ம வந்து டைரக்டா வேல்யூ கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், n is equal to int input enter x value. ஸோ இது மெயின் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து n வந்து சொல்றோம், அடுத்தே மாதிரி இல்லை எக்ஸ்னே கொடுத்துப்போம். நம்ம அதை வந்து எக்ஸ்னே கொடுத்து நான் கால் பண்ணுறேன். y is equal to int of ஆக்சுவல் வேரியபிள், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது, சரியா? print of area of x, y அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணிட்டு என்டர் எக்ஸ் வேல்யூ கேட்குது. எக்ஸ் வேல்யூல நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், ஒய் வேல்யூல 4 கொடுத்துருக்கேன்.
வருதா? அவ்வளவுதான். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னு புரியுதா? ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைனிங் வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? So passing parameters to functions. Okay. Next, function arguments. Arguments அப்படின்னா என்ன? Arguments are used to call a function, and there are primarily 4 types of functions. So என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா required arguments, keyword arguments, default arguments and variable length arguments அப்படின்ட்டு 4 types function arguments சொல்றோம் இல்லையா? அந்த arguments-அ 4 விதமா பிரிக்கலாம். இப்ப நான் சொல்லியிருக்கிறது இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனை டைப்ஸ் எத்தனை இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், built in function, lambda function, recursive function. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா யூசர் கிரியேட் பண்றது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர்ன்றது நமக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா உருவாக்குறத தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி பைத்தான்லயே இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸை பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது அன்னேம்டு, அதாவது நேம் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் தான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து திரும்ப திரும்ப உள்ளேயே கால் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ ஒரு சின்டாக்ஸ் வேணும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கீவேர்டு இருக்கணும், டெஃப்ங்கிற கீவேர்டு கண்டிப்பா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனோட நேம், ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஓபன் க்ளோஸ்டு இருக்கணும். ஓபன் parenthesis க்ளோஸ்டு parenthesis கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் கோலன். ஸோ டெஃப் அந்த பேராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் ஓபன் க்ளோஸ்டு parenthesis கோலன். அந்த ஓபன் க்ளோஸ்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஓபன் க்ளோஸ்ல வந்து என்ன பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம 4வது லெசன்ல வந்து பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் லெசன்லயே வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, பேராமீட்டர் வித் டைப், வித்தவுட் பேராமீட்டர் டைப் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ள கொடுக்கக்கூடியதான் நம்ம பேராமீட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் கால் பண்ண அந்த கால் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் கால் பண்ண முடியும். சரி, இதுல இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல நமக்கு வந்து 4 விதமானது இருக்கு. ஒன்னு வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது நமக்கு வந்து இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், இந்த 4 பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்கணும். ரெக்வயர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ரெக்வயர்ட். கீவேர்ட் நம்ம ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் ஏற்கனவே அதுலேயே டிஃபால்ட்டா நம்ம முதல்ல செட் பண்றது. வேரியபிள் லென்த் இது வார்த்தைக்குள்ளேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இவ்வளவு சைஸ்ல இருக்கணும். வேரியபிள் லென்த்னா அந்த வேரியபிள்ல நம்ம ஒரு சைஸ் கொடுத்துருந்தோம்னா அதுக்குள்ள இருக்கணும். அப்ப உள்ள கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல 4 டைப் சொல்றாங்க. இந்த 4 டைப் எப்படி கொடுக்குறது? ஜஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இனிமே தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல எப்படி எல்லாம் பண்ண போறோம்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டீப்பா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்ல டைப்ஸ் என்ன இருக்கு, அதுல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது மட்டும் பார்த்திருக்கோம். வாட் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, கிளியர்? ஏதாவது டவுட் இருக்காமா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட் இருக்கா?
ஸோ கிளியரா இருக்கா? கிளியரா புரிஞ்சதா? இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து நான் இப்போ ஒரு அசைன்மெண்ட் அனுப்பி விடுவேன். அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும்.